இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இது முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாக்குறது பிடிஎஸ் டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நீங்க பிடிஎஸ் கோர்சஸ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நேற்று வந்து தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய முதல் ரவுண்டு கவுன்சிலிங் உடைய அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இன்னைக்கு 10 மணிக்கு மேலே நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க இன்னைக்கு, அதாவது இன்னைக்குள்ள. ஓகே, ஸோ இந்த முதல் ரவுண்டில் நமக்கு பிடிஎஸ் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டால எந்தெந்த ரேஞ்ச் வந்து க்ளோசிங் மார்க் க்ளோசிங் ரேங்க்ல ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்குறது பிடிஎஸ் டாக்டர் யூடியூப் சேனல். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நேற்று நம்ம பார்த்தவரையும் ஓப்பன் கேட்டகரி ஓசிக்கு 609 மார்க்ல ஜென்ரல் ரேங்க் 3984ல கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூர் வந்து கடைசியா க்ளோசிங் ஆயிருக்கு. அதே இது ஓப்பன் கேட்டகரிக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்ல 518 கடைசி மார்க்லையும், கடைசி ரேங்க் ஜென்ரல் ரேங்க் 11704 தியாகூர் சென்னை மெடிக்கல் கல்லூரியில செல்ஃப் ஃபைனான்சிங்ல கவர்மெண்ட் கோட்டா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பிசி கேட்டகரியை பொறுத்தவரையும் கடைசி மார்க் கவர்மெண்ட்ல 597 4894 கடலூர் மெடிக்கல் காலேஜில் நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் பியூர் கவர்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அதே பிசி கேட்டகரி செல்ஃப் ஃபைனான்சிங்ல கடைசி க்ளோசிங் மார்க் வந்து ரேங்க் வந்து 22,607, க்ளோசிங் மார்க் வந்து 344 வரையும் திருநெல்வேலி ராஜாஸ் டென்டல் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சிருக்கு. அதே பிசி முஸ்லீம் கேட்டகரியில 601 வந்து நமக்கு க்ளோசிங் மார்க்கு 4558, கடலூர் மெடிக்கல் காலேஜ் வந்து கடைசியா க்ளோசிங்கா இருக்கு. அதே வந்து பிசிஎம் நமக்கு 385ல செல்ஃப் ஃபைனான்சிங் கடைசி மார்க்லையும், கடைசி க்ளோசிங் ரேங்க் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 20,578ல சென்னை பிரியதர்ஷினி, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரியதர்ஷினி டென்டல் காலேஜஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பிசியில் 589 கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் கடைசியாக க்ளோசிங் ஆயிருக்கு. 589 மார்க்ல 5540 வந்து க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க்ல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி செல்ஃப் ஃபைனான்சிங்ல 292 கடைசி க்ளோசிங் மார்க்கு, ஜென்ரல் ரேங்க் 24,627. ஸோ திருநெல்வேலி ராஜாஸ்ல வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரேஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி 513ல கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூர்ல க்ளோசிங் ஆயிருக்கு. 12,066 வரையும் ஜென்ரல் ரேங்க் க்ளோசிங் ரேங்க்கும். அதே இது வந்து எஸ்சி செல்ஃப் ஃபைனான்சிங்ல 394 20,102, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆசான் மெமோரியல் டென்டல் காலேஜில் க்ளோசிங் ரேங்க் வந்து 20,102ல க்ளோசிங் செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டில் கிடைச்சிருக்கு. அதே இது எஸ்சிஏ வந்து 443 கடலூர் க்ளோசிங் ஆயிருக்கு. 16,996 எஸ்சிஏக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்சிஏல செல்ஃப் ஃபைனான்சிங்ல 357 ஆசான் மெமோரியல் டென்டல் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 21,988 வரை 85 வரையும் போயிருக்கு. ஸோ அடுத்து எஸ்டியை பொறுத்தவரை 454 க்ளோசிங் மார்க்கு, 16,279 நமக்கு ஜென்ரல் ரேங்க் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. கடலூர்ல கடைசியா முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து எஸ்டி செல்ஃப் ஃபைனான்சிங் பொறுத்தவரையும் நந்தா காலேஜ் தான் கடைசியா க்ளோசிங் ஆயிருக்கு. அதாவது எஸ்டி கேட்டகரிக்கு 25,181. ஓகேவா? ஸோ அடுத்த ரவுண்ட்ல வந்து பிடிஎஸ் வந்து இன்னும் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஆல் இந்தியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை பத்தின அப்டேட்டும் நம்ம சேனல்